வணக்கம் நண்பா. இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா, புதுசாக ஃபார்ம் வைக்க போகிறோம், அதுக்கு என்னெல்லாம் வேணும், என்ன இடம்லாம் கொடுக்கணும், எந்த மாதிரி இடம்லாம் வேணும்னு கேட்குறீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஆடை வாங்க போனால் அது முதல்ல எந்த ஆடுன்னு முடிவு பண்ணிடுங்க. அதாவது வெள்ளை ஆடை செம்பரி ஆடான்னு முடிவு பண்ணிடுங்க. செம்பரி ஆடு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி, அப்புறம் பொட்டுக்குட்டி, அப்புறம் வந்து நாட்டுக்குட்டி 3 வகை இருக்குது. அதாவது 3 வகையில் உங்களுக்கு எந்த வகை எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிடுங்க. வெள்ளாடு எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வேலியாடு, புள்ளியாடு, அப்புறம் வரியாடு, நாட்டாடு. எனக்கு தெரிஞ்சு இந்த 4 வகை தான் தமிழ்நாட்டுக்குள்ளே வளர்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஆடு வாங்க சந்தைக்கு போகிறீங்கன்னா யாரும் ஆடு வளர்க்கவங்க அப்படி இல்லாட்டி ஆடை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க கூட்டு போங்க. அப்போ தான் நல்லா கேட்டவங்க இது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி வாங்கும் போது ஆடு வியாபாரிகிட்ட கேட்டுக்கிடுங்க. அதாவது குட்டி என்ன இட போடுவீங்க, அப்புறம் என்ன தண்ணி குடிக்கிங்க அப்படின்லாம் கேட்டுக்கிடுங்க. அவனு பார்த்தீங்கன்னா அவங்க போர் தண்ணி வைப்பாங்க, நம்ம ஆத்தண்ணி கொடுப்போம். அதே மாதிரி அவங்க வேறு யாரோ வைப்பாங்க, நம்ம வேறு யாரோ வைப்போம். அப்படிங்கும்போது இறட்டுக்கு ரொம்ப நாளாகும். அதே மாதிரி குட்டி வாங்கும்போது 3 மாதம் குட்டியாக வாங்க, அப்போ தான் வளர்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அது மாதிரி வேறு எதுவும் டேமேஜ் குட்டியில் எதுவும் டேமேஜ் இருக்கா, வேறு எதுவும் அடிபட்டுருக்கா, இல்லாட்டி கால் நெறிஞ்சு நடக்கா அப்படின்னுங்கிறதும் பார்த்துக்கிடுங்க. எல்லாம் முடிஞ்சு குட்டியை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா முதல்ல 10க்கு 10 ஒரு இடம் வேணும். அதாவது ஒரு 5 குட்டிக்கு நான் சொல்லுதேன், 5 குட்டிக்கு 10க்கு 10 ஒரு இடம் வேணும். அப்படி இல்லாட்டி 10 குட்டி நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 15க்கு 10 ஒரு இடம். அந்த இடத்துல கொட்டகை மாதிரி அமைச்சிக்கிட்டா இன்னும் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆடு படுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி மழை பெஞ்சாலுமே திடீர்னு வெயில் கூட அடித்தாலுமே உள்ளே வந்து படுத்துக்கிடும். நீங்கள் கொட்டகைங்கும் போது சீட்டு கீட்டெலாம் போட தேவையில்லை. அதாவது ஓலை சும்மா சாதாரணமாக ஓலை பந்தல் மாதிரியே போட்டுக்கலாம். இதுதான் முதல் ஸ்டெப்பு. 2வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம என்ன வைக்கங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது பார்த்திங்கன்னா தோரந்தூசி, உளுந்தந்தூசி, சிறுபருப்பு தூசி, அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமை புண்ணாக்கு இதெல்லாம் வைங்க. இதெல்லாம் சேர்ந்து விரவி லைட்டாக தண்ணியில் விரவி அப்புறம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி, தண்ணி ரொம்ப மிக்ஸ் பண்ணிடுறாங்க, லைட்டாக மிக்ஸ் பண்ணி விரைவி வைங்க. எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் டேபிள். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதாவது குட்டி இருக்குது 10 குட்டி இருக்குங்கும் போது நீங்கள் 2 சட்டியில் விரைவி வச்சிங்கன்னா அது காணாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா காலை உள்ளே விட்டு அது புழுக்க போட்டு ரொம்ப நாயிட்டு கிடக்கும். அப்புறம் இறையும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு 10க்கு நீங்கள் 10க்கு 10 செட் அமைச்சிருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா 10க்கு 10 டேபிள் வாங்கிடுங்க. ஏன்னா அது ஓரமாக போட்டுக்கிற கரெக்டாக வசதியாக இருக்கும். அது மாதிரி வெல்டிங் கடையில் போய் கேளுங்க, அவங்க செஞ்சு தர வாய்ப்பு இருக்குது. நான் ஃபோட்டோ போட்டு விடுதேன், இதை பார்த்து கேளுங்க, அவங்க செஞ்சுருவாங்க. ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500லேருந்து 5000 வரும். ப்ரோ நான் ஒரு குட்டி 6000 தான் ப்ரோ பிடிச்சேன். நீங்கள் என்ன ப்ரோ ஒரு டேபிள் 5000 சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா டேபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். ஏன்னா டேபிள் போட்டால் தான் எல்லா குட்டியும் சமமாக போய் சேரும். இதுதான் 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங், அப்புறம் ஃபீடு மேனேஜ்மெண்ட்டு. அதாவது எப்போதுமே ப்ராப்பராக க்ளீன் பண்ணிடுங்க. அதாவது நீங்கள் கொட்டாக போட்டுங்கன்னா அதுக்குள்ளே எப்போதுமே க்ளீன் பண்ணிடுங்க. ஏன்னா க்ளீன் பண்ணாமல் இருக்கிறதுனாலே நிறைய நோய் பரவ வாய்ப்பு இருக்குது. அதனால் எப்போதுமே ஆட்டுக்கு எப்போதுமே க்ளீனாக வச்சுக்கிடுங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வைக்கும் போது கரெக்டாக ஒரு டைம் எடுத்துக்கிடுங்க. அதாவது இப்போ மத்தியானம் 1:30க்கு வைக்கணும், கரெக்டாக 1:30க்கு வைங்க. அது மாதிரி கரெக்டாக சாயந்தரம் 6 மணிக்கு வைக்கணும், 6 மணிக்கு கரெக்டாக எப்போதுமே அந்தந்த டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி வந்து நிற்கும். அப்போ தான் பழகும். இதுதான் 3rd ஸ்டெப்பு. 4th ஸ்டெப் தான் ரொம்ப முக்கியம். அதாவது மெடிக்கல் ப்ரிஃபரன்ஸ். அதாவது நீங்கள் எப்போதுமே ஆட்டுக்கு வைக்கும் போது தான் கரெக்டாக பார்க்கலாம், சளி பிடிச்சிருக்கா, ஆட்டு எடுக்க மாட்டுக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்படிங்கும்போது சளி பிடிச்சிருக்குன்னா அதுக்கு டானிக் கொடுக்கணும், எடுக்க மாட்டேங்குன்னா அதுக்கு சத்து டானிக் கொடுக்கணும். ஒரு ஆடு எடுக்காமல் அப்படி சம்மனாக்கில் நின்னாலே அந்த ஆடை தனியாக தூக்கிடுங்க. தனியாக தூக்கிட்டு போயிட்டு வெட்டினரி ஹாஸ்பிட்டல் எதுவும் பக்கத்தில் இருந்தால் காய்ச்சல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டு விசாரித்து அவங்க மாத்திரை இல்லாட்டி இன்ஜெக்ஷன் ஏதாவது போட்டுக்கிடுங்க. இதுதான் 4th ஸ்டெப்பு. 4th ஸ்டெப்போட 5th ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். அதாவது நீங்கள் ஆடு வளர்த்து 4 மாதம் மேலே தாண்டிட்டுன்னு பார்த்தீங்கன்னா பிபிஆர் தடுப்பூசி போட்டுங்க. ஏன்னா பிபிஆர் தடுப்பூசி தான் அதாவது ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மாதிரி, அதாவது ஆன்டிபயோட்டிக் மாதிரி காக்கும். அதாவது காய்ச்சல் வந்தாலோ, கழிச்சல் அடித்தாலோ, அதாவது இப்படி சளி பிடிச்சாலோ எந்த நோய் வந்தாலுமே அவ்வளோ சீக்கிரமாக பாதிக்காது. ஏன்னா 4 மாதம் கழிச்சு தான் எந்த தடுப்பூசினாலும் போடணும். 4 மாதம் தாண்டிட்டுனாலே முதல் வேலையாக பிபிஆர் தடுப்பூசி போட்டுங்க. இதுதான் நீங்கள் குட்டி வாங்கினதும் செய்ய வேண்டிய 5 ஸ்டெப்பு. முதல் 5 ஸ்டெப்பு இதுதான். ஓகே நண்பா, குட்டி வாங்கும்போது இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஓகே நண்பா, அடுத்து நம்ம குட்டி வாங்கின பிறகு அடுத்த 1 மாதத்துக்கான வீடியோ, அப்புறம் வந்து என்ன மருந்து கொடுக்கணும், அப்புறம் எந்த மாதிரி இடம் கொடுக்கணுன்ட்டு அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுங்கள். ஓகே நண்பா.